Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, ELM Villai. Now I am going to discuss about plus 2 computer science for chapter 9 discuss பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த சாப்டர் 9 பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் டியூபிள் செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி அப்படிங்கக்கூடிய கான்செப்டில் லாஸ்ட் கிளாஸ் என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிங் மோர் எலமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட் அப்படிங்கிற டாபிக் வருகிறோம். அந்த டாபிக் ப்ளஸ் இன்சர்ட்டிங் எலமெண்ட் இன் எ லிஸ்ட் அப்படிங்கக்கூடிய டாபிக் வரலும் நம்ம கம்ப்ளீட்டேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்தராக ப்ரீவியஸ் கிளாஸில் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் யூ கேன் காண்டாக்ட் மீ, கேன் கால் அண்ட் ஆஸ்க் த எனி கொஷின்ஸ் ரிலேட்டட் த ப்ரீவியஸ் கிளாஸ் ஆர் எனி classes. So now we can going to discuss about for next topic page number in old book 149.1.8 deleting elements from a list. Deleting elements from a list. ஒரு லிஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can delete a one element. So how we can delete, how we can process, what is the syntax, so how we can delete it அப்படிங்கிறது நம்ம வித் எக்ஸாம்பிளோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ there are two ways delete an element from a list. வையா பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன மெயின்லி சொல்லியிருக்காங்க, 2 ways to delete an element. என்னோடய லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 way you can delete our element from a list. வையா என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா one is a delete statement, another one is a remove statement. ஸோ இது 1, இது 2. ஸோ பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? என்னுடைய லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸை 2 way you can delete பண்ண முடியும். one is a delete statement, del statement, and another one is a remove function அப்படின்னு சொல்கிறோம். are you understand? புரியுதா? The del statement is used to delete known element, whereas remove function is used to delete elements of a list if it is index is unknown. In case del statement யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா for known the element index position, அதான் சொல்கிறாங்க element whereas அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் del அப்படிங்கக்கூடிய கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பட் இந்த ரிமூவ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு delete elements from a list if it is index is unknown. எனக்கு தேவையில்லை, delete ஸ்டேட்மெண்ட்டில் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ப்ராசஸ் ஒன்று இதில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 2 1 மார்க் கொஷின் இருக்குது. ஸோ delete statement is used to delete known the element whereas அந்த எலமெண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்போ எனக்கு என்னென்னா delete ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் எனக்கு தெரியணும். remove function is used to delete of a list if it is index is unknown அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு இண்டெக்ஸ் தேவையில்லை, நம்ம delete பண்ணிக்கலாம் நம்மளுடைய ப்ராசஸில். the delete statement can also be used to delete entire list. இந்த del அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா used to delete entire லிஸ்ட்டுமே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஹோல் லிஸ்ட்டையே எனக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா delete பண்ணிடுவாங்க. அதான் அங்கே இந்த நம்ம del and remove function அப்படிங்கிறது நம்ம அங்கே சொல்லியிருக்கோம். ஸோ இதில் you have to use in the syntax. ஸோ how we can use in the syntax, what is the syntax are used அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். del list index of an element அப்படின்னு சொல்கிறோம். del list index of an element. ஸோ இதுதான் நம்மளுடைய syntax. to delete a particular element, ஈவந்தோ 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். what is the syntax or write a 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். write a syntax of delete a particular element. ஸோ இந்த பர்டிகுலர் எலமெண்ட் நான் delete பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கலாம். ஸோ
del list index of an element, del list index from colon index 2. ஸோ இன்னொரு மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நான் டெலீட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ del list index from colon index 2 index from colon index 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய இன்டெக்ஸ் நம்ம டெலீட் பண்ண முடியும். டு delete a multiple elements அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the next one ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா del list ஸோ டு delete entire list பார்த்திங்கன்னா அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் எலமெண்ட் இன்டெக்ஸ் ஆஃப் del list index of an elementங்கிறது ஒரு எலமெண்ட். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா del list index from colon index 2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மல்டிப்புள் எலமெண்ட். ஸோ எனக்கு என்டையர் லிஸ்ட்டே எனக்கு வேணாம், யூ ஹாவ் டு ரிமூவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா del list டு delete an entire list அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்டாக்ஸ் வித் ஈக்குவலண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஹேவிங் a list my subject Tamil, Hindi, Telugu, Max. Having a subject my subject Tamil, Hindi, Telugu, Max. ஸோ print my subject. ஸோ இந்த my subject அப்படிங்கிறது என்னது, என்னுடைய லிஸ்ட்டோட நேம். இது லிஸ்ட் தானே. ஸோ அப்போ இந்த லிஸ்ட்டு நேம், இந்த லிஸ்ட் எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ print my subject, ஸோ the print the values. del my subject 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் டெலீட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னுடைய இன்டெக்ஸ் பொசிஷனை சொல்லியிருக்கேன். ஸோ del my subject 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். my subject 1. ஸோ my subject 1 அப்படின்னா எது சார் டெலீட் ஆகும், del my subject 1 அப்படின்னா you have to select. நம்ம ஆல்ரெடி இருக்கிறத ரிமெம்பர் பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளுடைய டெல் ஆர் நம்மளுடைய லிஸ்ட் எப்படி நம்ம வேல்யூ ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0 இண்டெக்ஸ் பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 0 1 2 3 அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய பொசிஷன் நம்ம சொல்லியிருக்கிறது என்னென்னா இன்டெக்ஸ் 1 அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இந்த இன்டெக்ஸ் 1ல் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராசஸில் கொடுத்துருக்கிற ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 அப்படிங்கிறது இண்டி சப்ஜெக்ட். ஸோ del my subject 1 அப்படிங்கிறப்போ ஆஃப்டர் அந்த ப்ராசஸ் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப என்னுடைய இதை பிரிண்ட் பண்ணுறேன், மை சப்ஜெக்டை பிரிண்ட் பண்ண சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ரிமூவ் ஆகிருக்கு. எது ரிமூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மேக்ஸ் இருக்குது. ஹிந்தி தானே என்னுடைய இன்டெக்ஸ் பொசிஷன் 1ல் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ அந்த இன்டெக்ஸ் பொசிஷன் 1ல் இருக்கிறது ரிமூவ் ஆகிட்டு எனக்கு ரிமைனிங் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் delete a particular element அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இது எடுத்துட்டாங்க, அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி காமிச்சாங்க. திரும்ப அந்த லிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இண்டெக்ஸ் வேல்யூ பொசிஷன் 1 சொல்லி மட்டும் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா delete பண்ணியிருக்காங்க. In the above example, the my list subject has been created with 4 element. இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. First of all, create a 4 element. Print the statement shows all the elements of the list. Shows all the first print பண்ணி பார்த்துட்டாங்க எனக்கு எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணி காமிச்சிட்டாங்க. ஆஃப்டர் யூ கேன் யூஸ் இந்த கீவேர்ட் del subject 1. ஸோ என்னுடைய கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் del my subject index position 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் deletes and del element whose index value is 1. என்னோட இன்டெக்ஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இன்டெக்ஸ் வேல்யூ 1க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be deleted. And the following print shows the remaining elements of list. திரும்ப ரிமைனிங் எலமெண்ட் இது மட்டும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் எலமெண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ். அந்த சின்டாக்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு டு delete a particular element அப்படின்னு ஒரு சின்டாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, del list index of an element அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா.
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்து இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நவ் அடுத்து another ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், சேம் ப்ரோக்ராம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ DEL my subject 1:3. what is a representation? it is defined as index number representation அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்னுடைய இன்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 எலமெண்ட் எடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கோம். 4 எலமெண்ட் அப்படின்னு எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3. ஸோ இங்கே எனக்கு ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்கோம்? 0 1 to 1:3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த எலமெண்ட் எல்லாமே எனக்கு என்ன ஆயிரும்? ரிமூவ் ஆயிரும். ஸோ அப்போ ரிமூவ் ஆச்சு அப்படின்னா எனக்கு திரும்ப ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் மட்டும் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன், del list index from :index to. Are you understand? In the above code, del my subject :index process deletes the second and third element from the list. Delete the second and third elements from the list அப்படின்னு சொல்கிறோம். From the list. The upper limit of index is specified within square bracket. என்னுடைய upper limit of லிமிட்ஸ் நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா within the square bracketக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். என்னுடைய இன்டெக்ஸ் பொசிஷனை கொடுத்து டிஃபைன் பண்ணக்கூடியதை கொடுத்து நம்ம இண்டிகேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் will be taken as one by one in Python. will be taken as one by one in Python. என்னுடைய பைத்தான் ப்ரோக்ராம் என்ன பண்ணால் ஒவ்வொரு ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய வேல்யூஸை எடுத்துக்குவாங்க. அது அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? அது ஒரு பேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த பேஜ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜில். ஸோ திரும்ப ஒரு எக்ஸாம்பிள், சேம் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா டு டெலீட் என்டையர் லிஸ்ட். என்டையர் லிஸ்ட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் இருக்கிறது என்னென்னு பார்த்தோம். இப்போது டெலீட் எ பர்டிகுலர் எலமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டெலீட் லிஸ்ட் இன்டெக்ஸ் ஃப்ரம் இன்டெக்ஸ் 2 அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து லாஸ்ட் இருக்கிறது DEL லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். DEL லிஸ்ட். ஸோ மை லிஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். DEL மை சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது மை லிஸ்ட்டு, ஆமாம் தானே? ஸோ இந்த மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டு எரேஸ் DEL அப்படின்னா என்டையராக டெலீட் ஆகிடணும். பிரிண்ட் மை சப்ஜெக்ட், ஈவன் பிரிண்ட் மை சப்ஜெக்ட், என்னுடைய சப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்க? ட்ரேஸ் பேக் மோஸ்ட் ரீசன்ட் கால் லாஸ்ட் ஃபைல் பைத்தான் as 19 line 1 in module print my subject name error name my subject is not defined. ஏன் சார் நம்ம இப்போ ஆல்ரெடி தான் வச்சுருக்கோமே, அப்புறம் என்ன? நம்ம இப்போ டெலீட் பண்ணிட்டோம். நம்மளுடைய DEL அப்படின்னாவே நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் டு டெலீட் என்டையர் லிஸ்ட். டு டெலீட் என்டையர் லிஸ்ட், என்னுடைய என்டையர் லிஸ்ட்டை டெலீட் பண்ணுறதுக்காக கொடுத்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த DEL அப்படிங்கக்கூடிய கமாண்டு. ஸோ அது மூலிமா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஸோ DEL my subject deletes the list my subject entirely. DEL அப்படின்னு யூஸ் பண்ணதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய என்டையராக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு, டெலீட் ஆயிடுச்சு. when you try to print elements Python shows an error as the list not defined. உடைய லிஸ்ட் இல்லை, it will be deleted அப்படின்னு சொல்கிறாங்க. which means the list my subjects has been completely deleted. அந்த மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, எனக்கு கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நேம் காமிக்கிறாங்க. நவ் ஆல்ரெடி அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பேராகிராஃப். as already standard the remove function can also be used to delete one
or more elements if the index value is not known. index value எதா இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, you can delete. Now after next one process பார்த்தீங்கன்னா, after apart from remove function, pop function, இது வந்து இன்னும் ரெண்டு ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது. remove pop function அப்படிங்கிறதுல என்னன்னு பார்ப்போம். pop function can also be used to delete element using the given index value. இது வந்து remove pop அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ஃபங்க்ஷன் வேல்யூவை delete பண்ண முடியும். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் deletes and returns the last element of list if the index is not given. நான் இன்டெக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய நெசசிட்டி இல்லை, ஃபுல்லாகவே எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா delete ஆயிரும். The function clear is used to delete all elements in a list. The function என்ன சொல்கிறாங்க, function clear is used to delete all elements. even though நம்மளுடைய clear ஆப்ஷன் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். If deletes only the elements and retains the list, remember that del statement deletes entire list. del statement deletes entire list. del statement deletes entire list அப்படின்னு சொல்கிறோம். now இதுக்கு syntax நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா list and pop clear. now next டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் அகைன் திரும்பி 3 ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட delete ப்ராசஸ்க்காக. ஸோ the list dot remove element to delete a particular element. even though remove function என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் எலமெண்ட்டை மட்டும் எனக்கு என்ன பண்ணுன்னா delete பண்ணுவாங்க. list dot pop index of an element. list dot pop index of an element அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now list dot clear. list dot clear அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சின்டாக்ஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும், சரிங்களா? ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லிஸ்ட் டாட் ரிமூவ் எலமெண்ட், லிஸ்ட் டாட் பாப் index of an element, list dot clear. my list equal to 12 89 34 Kannan Gauri Shankar Lenin. print my list. சேம் இதில் இருக்கக்கூடிய அப்படியே இந்த வேல்யூ எனக்கு என்ன ஆயிடுச்சு, பிரிண்ட் ஆகிடுச்சா? ஸோ மை லிஸ்ட் டாட் ரிமூவ் 89, மை லிஸ்ட் டாட் ரிமூவ் 89 பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய மை லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷன் அண்ட் எலமெண்ட் நேம் கொடுத்துட்றேன். 89 கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் கொடுத்ததுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது 89க்கு இங்கே எனக்கு என்ன இல்லை வேல்யூ, இட் வில் பி ரிமூவ்டு. the value it will be removed. So after for explanation பாருங்க, in the above example my list has been created with 3 integers, created with 3 integer and 3 strings elements. Following print statement shows the elements available in list. In the statement my list remove 89, my list dot remove 89, delete the elements 89 from the list and the print the statement shows the renaming elements. renaming elements even though அது பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் எனக்கு அந்த 89 மட்டும் மாறிடுச்சு, அந்த நம்பர்ஸ் ரிமூவ் ஆகிட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரிங் மட்டும் நம்மளுக்கு விசிபிலிட்டியில் வந்திருக்கு. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ராசஸில் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டாட் ரிமூவ் ப்ராசஸுக்கு கொடுத்துருக்காங்க. now அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பாப். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப் ப்ராசஸ். ஸோ இந்த பாப் ப்ராசஸில் என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மை லிஸ்ட் டாட் பாப் 1, ஸோ மை லிஸ்ட் டாட் பாப் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் மை லிஸ்ட் டாட் பாப் 1 அப்படின்னு என்ன ஆகும், என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வந்து அதுக்கு சின்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் பாப் ப்ராசஸுக்கு லிஸ்ட் டாட் பாப் இன்டெக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட், இன்டெக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ இந்த இன்டெக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா
1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு எது எரேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 34 அதுதானே இருக்குது. ஸோ 0 வந்து 12. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறதில் தான் பார்க்கணும். முன்ன ப்ரீவியஸாக இருந்த லிஸ்ட்டில் இதில் பார்க்கக்கூடாது. இந்த எலமெண்ட் தான் இப்போ லாஸ்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒன்று இங்கே எரேஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதில் எது நம்மளுக்கு 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1. ஸோ அப்போ 34 தான் நம்மளுடைய எலமெண்ட். ஸோ அப்போது அந்த பாப் ப்ராசஸில் எனக்கு கொடுத்துருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா my list pop index value is 1. so the value is 34. after print my list 12 Kannan Gauri Sanga Linin, it will be remove the values. So that in the above code pop function is used to delete a particular element using index value. using என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா index value. so as shown as element is deleted, the pop function shows the element which is deleted, so the pop function is used to delete only one element from a list. if you ask in the one more question, the pop function used to delete only one element from a list, if you ask one more question or in match it or choose the best answer questions la ungalku கேட்கலாம் கண்டிப்பா டெஃபினட்டா சரிங்களா. so remember that del statement deletes multiple elements. so அப்போ one element delete பண்ணோம் அப்படினா நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த pop function. and multiple elements you want to delete பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா you can use in the del statement to delete the multiple elements. my list dot clear print my list. next process for என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பாப் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கிளியர் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் மை லிஸ்ட் டாட் கிளியர் கீவேர்டு என்ன யூஸ் பண்ணிக்கோ மை லிஸ்ட் டாட் கிளியர் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் பிரிண்ட் மை லிஸ்ட் எனக்கு என்ன ஆயிருக்கு வித் ஒன்லி த எம்டி ஆஃப் லிஸ்ட் இட் வில் பி டிஸ்பிளேடு. நம்ம தானே இந்த above code clear அண்டர்லைன் பண்ணிக்கோங்க removes only the elements retains list. இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே எனக்கு என்ன ஆயிடுச்சு ரிமூவ் ஆயிடுச்சு. கிளியர் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷன் வாட் யூ கேன் டூ ஒன்லி ரிமூவ் த வேல்யூஸ். when you try to print the list which is already cleared an empty square bracket எனக்கு என்ன ஃபைனலாக டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா the empty square bracket இங்கே டிஸ்பிளே ஆகுதா இதுதான் empty square bracket. ஸோ இந்த கிளியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய என்டையர் எலமெண்ட்ஸ் டு கிளியர் வித் தட் அவர் லிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். வித்தவுட் எனி எலமெண்ட்ஸ் விச் மீன்ஸ் த லிஸ்ட் இஸ் எம்டி. வித்தவுட் எலமெண்ட்ஸ் விச் மீன்ஸ் லிஸ்ட் இஸ் எம்டி அப்படின்னு சொல்கிறோம். நவ் த நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா. ஸோ இப்போது பார்க்கறதுக்கு முன்னால் ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்த்தோம் delete elements from a list அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்னுடைய எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுல மொத்தம் 6 மெத்தட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 பார்த்தது பார்த்தீங்கன்னா del list index of an element. ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறோம் டு delete a particular element. del list index from index 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னுடைய லிஸ்ட்டில் ஃப்ரம் 2 index வேல்யூவை டெலீட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். to delete multiple elements del list. ஸோ இதில் 3 ஃபங்க்ஷனை பார்த்தோம். அந்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா list dot remove, list dot pop, list dot clear. ஸோ இந்த list dot remove element அப்படிங்கிறத 2 பர்டிகுலர் எலமெண்ட்டை delete பண்ணுவாங்க. list dot pop அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா index of an element. ஒரே ஒரு இன்டெக்ஸ் வேல்யூ மட்டும் ரொம்ப சொல்லி ரிமூவ் பண்ணலாம். லிஸ்ட் டாட் கிளியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய லிஸ்ட்டில் கூட என்டையர் வேல்யூ எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இட் வில் பி கிளியர் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்துருக்கக்கூடிய கிளாஸ் இன்றைக்கி பார்த்த வரையிலும். நவ் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஃபார் லிஸ்ட் அண்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன். லிஸ்ட் அண்டு
range function. How we can process list and range function. Now the next topic of list and range function. List and range function அப்படினு சொல்றோம். The range அப்படினா என்ன சார்? What do you mean by range? The limitation of process பாத்தீங்கன்னா starting to end define பண்ணக்கூடியது. range அப்படினா எனக்கு இன்னொரு ஞாபகம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம for loopல ஸ்டடி பண்ணியிருக்கோம். range value, range of process அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த range function அப்படிங்கறது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். So range is a function used to generate series of values in Python. Generate values in Python. So எப்படி generate பண்றோம், எப்படி process பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா range is a function used to generate a series of value in Python using range function. Using range function நம்ம process பண்றோம். So you can create a list with a series of values. You can create list with a series of values. You can create list with a series of values. The range function has 3 arguments. இது 1 mark question கேட்கலாம்பா. range function எத்தனை இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 arguments இருக்கு. இது வந்து அந்த first line நமக்கு ஒன்னு dash is a function used to generate a series of values in Python அப்படினா அங்க range function. அதே மாதிரி அடுத்த process using dash function can create a list with a series of values, range function. So the range function has dash arguments அப்படினு பார்த்தீங்கன்னா 3 arguments. அது ஒரு 1 mark. அந்த 2 linesல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 1 marks இருக்கு inside questionல. Now அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா syntax of range function. Syntax of range function. So the syntax of range function பார்த்தீங்கன்னா என்னன்னா for range starting value, ending value, step value. ஸோ இதான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரேஞ்சுக்கான சின்டாக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் ப்ராசஸில் என்னென்ன இந்த ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் வேல்யூ அப்படின்னா பிகினிங் வேல்யூ ஆஃப் சீரியஸ். பிகினிங் வேல்யூ ஆஃப் சீரியஸ். 0 இஸ் டிஃபால்ட் பிகினிங். 1 mark கொஷின் இது. என்னுடைய ஸ்டார்டிங் வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. 1 mark கொஷின் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ end value upper limit series. end வேல்யூங்கிறது என்னன்னா upper limit last value வரைக்கும் அப்படிங்கிறது. Python takes the ending value as upper limit -1. என்னோட upper limit value என்னது, இது ஒரு 1 mark. -1 எடுத்துக்குவாங்க. ஸோ end value அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட upper limit of series can take a value as -1 அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் an optional argument. ஒரு 1 mark கொஸ்டின் கேட்கலாம். dash is an optional argument in range function அப்படின்னு சொல்லி கேட்கலாம். which is used to generate a different interval of values. different interval of values. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்டர்வல் ப்ராசஸ் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஹோல் நம்பர்ஸ் அப் டு 10. ஜென்ரேட்டிங் ஹோல் நம்பர்ஸ் அப் டு 10 அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரேட்டிங் ஹோல் நம்பர்ஸ் அப் டு 10 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11. x in range 1,11. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபார் லூப்பில் எக்ஸ் அப்படிங்கிறது எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ரேஞ்ச் ப்ராசஸ் சொல்லியிருக்கோம் ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, எண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 11. நம்ம இன்னொன்று சொல்லியிருக்கோம் ஸ்டெப் வேல்யூ இஸ் an ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது கொடுக்கலாம், அது கொடுக்காமலும் போகலாம். ஸோ அதுக்கடுத்தது print x. என்னுடைய print x நான் வேல்யூ print பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணுறாங்க ஃபார் ரேஞ்ச் 1 to 11 it will be printing the values. It will be print the values. எனக்கு வேல்யூ print பண்ணி காமிச்சிருக்காங்களா? ஸோ அப் டு ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா சார்? இங்கே 10 வரலும் தான் எனக்கு print ஆகிருக்கு. ஸோ 10 வரையில் தான் நம்மளுக்கு print ஆகும். சரிங்களா?
now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் பாருங்கள். ஜென்ரேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 ஈவன் நம்பர்ஸ். ஜென்ரேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 ஈவன் நம்பர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 2, 11, 2. ஆனால் முன்ன பார்த்ததில் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங் வேல்யூ எண்டு வேல்யூ. இதில் என்ன பண்ணியிருக்கோம், இது எது நம்மளுக்கு, இட் இஸ் அ ஸ்டார்டிங் வேல்யூ, தட் இஸ் அ எண்ட் வேல்யூ, தட் இஸ் அ ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெப் வேல்யூ ஆர் இன்க்ரிமெண்ட் த வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்போது எனக்கு இந்த வேல்யூ எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணும் பார்த்தீங்கன்னா 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அதுதான் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு 2 4 6 8 10. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா ஜென்ரேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 ஈவன் நம்பர்ஸ். ஸோ இதுலேயே எனக்கு ஒரு 1000 நம்பர் கேட்டாங்க அப்படின்னா எனக்கு இந்த பிளேஸில் மட்டும் எனக்கு 1000 மாற்றிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் எனக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரிண்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அண்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லிஸ்ட் அண்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ இந்த லிஸ்ட் அண்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ப்ராசஸில் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? ஸோ இது ஒரு இந்த கிளாஸில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எலாபரேட்டாக. தேங்க்யூ.